இன்னைக்கு நம்ம பூம்பாவாய் கதையை பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா? ஓகே. பூம்பாவாயின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ மயிலாப்பூர்ல இருந்தா. அவ அப்பா பேர் சிவநேசன். அவ சிவபக்தி. அவ அப்பாவுக்கு பூம்பாவாய திருஞான சம்பந்தர் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவ அப்பா பூம்பாவாய் கிட்ட திருஞான சம்பந்தரோட எல்லா கதையும் சொல்லிகிட்டே இருந்தார். பூம்பாவாய் ஒரு சிவபக்தர். ஒரு தடவை சிவபூஜைக்கு அவ பூ பறிக்க போனாள் தோட்டத்துல. அப்போ ஒரு பாம்பு அவளுக்கு கொத்திடுது. அதுக்கப்புறம் அவ இறந்துட்டா. அவ அப்பாவுக்கு குழந்தை இருந்தோடனே மனசு சரியில்லை, ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ அந்த பூம்பாவாதோட அஸ்தி ஒரு பானையில போட்டு வச்சிருந்தார். அஸ்தியும் அவளோட எலும்பும் ஒரு பானையில. அந்த பானை எப்பவுமே அவர் பக்கத்திலே வச்சுப்பார். அவர் அந்த பானை கிட்ட பேசுவார். உண்மையாவே பூம்பாவாய் பக்கத்துல இருந்தார் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பேசிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆச்சுன்னா, திருஞான சம்பந்தர் திருவொற்றியூர் வந்தனால ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அவ அப்பா சிவநேசன் திருவொற்றியூருக்கு போனார். போயிட்டு அங்க நீங்க மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வாங்கோ அப்படின்னு இன்வைட் பண்ணார். சரின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தரும் வந்தார். வந்தோடனே அங்க பூம்பாவாய் அவ பாட்டி பேசியிருந்தார். பேசினோடனே சரி அவ அந்த பானையில இருக்க அஸ்தியும் அந்த எலும்பு கொண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னார் திருஞான சம்பந்தர். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை அஸ்தியில எல்லாம் கொண்டு வச்சார். அப்புறம் திருஞான சம்பந்தர் மட்டிட்ட புன்னாயங்கன்னு ஒரு பாடல் பாடினார். அந்த பாடல் பாடினோடனே பூம்பாவாய் அந்த நாள்ல எந்த ஏஜ்ல இருப்பாரோ அதே மாதிரி எழுதுன்ட்டா அந்த அஸ்தி எலும்புலேருந்து. அதுக்கப்புறம் பூம்பாய் உயிரோட வந்தோடனே அவ அப்பா சிவநேசன் திருஞான சம்பந்தர் கிட்ட கேட்டார், நீங்க இவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. அப்போ திருஞான சம்பந்தர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர் நான் இவளுக்கு உயிர் கொடுத்ததுனால நான் அவ அப்பா மாதிரி ஆயிட்டேன். அதனால இப்போ அவளால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி நான் சிவனோட அடியார். ஸோ நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் பாடுற பாடி காட்டுறேன். திருச்சிற்றம்பலம். மட்டிட்ட புன்னையங் காணல் மட மயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்தான் ஒட்டிட்ட பண்பின் உரு திற பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் காணம சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவாய் பார்த்தாது செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ பத்தும்பலார் வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம்.